ஒரு சூப்பரான மண் சட்டியில் செஞ்ச கிராமத்து கருவாட்டு குழம்பு பார்க்கலாங்களா? இன்றைக்கி நம்ம இந்த கருவாட்டு குழம்பு மண் சட்டி பானையில் தான் செய்ய போகிறோம். அந்த மாதிரி சூடான ஒரு மண் சட்டி பானையில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் எண்ணெய் தாராளமே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க, அப்புறம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. அதிலே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க, 2 வரமிளகாய் போட்டிருக்கேன். இதில் 8லேருந்து 10 பூண்டு போட்டுக்கோங்க, பூண்டு உரிச்சது. சின்ன வெங்காயம் 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். பூண்டு அதிகமாக போட்டிங்கனாலே இன்னும் டேஸ்ட் நிறையாவே இருக்கும். அது நல்லா வதங்கினது பிறகு அதுக்குள்ளே நம்ம சைடில் புளி கரைச்சி வச்சுக்கணும். ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் போட்டு அதில் 3 ஸ்பூன் வீட்டில் நான் குழம்பு மிளகாய்த்தூள் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த 3 ஸ்பூனும் 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டிருக்கோம். வீட்டு குழம்பு மிளகாத்தூளுங்கிறது வெறும் காஞ்ச மிளகாவும் தனியாக மட்டும் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் தான். அதை கரைச்சி ஓரம் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த வெங்காயம் வதக்குனதில் 2 தக்காளி போட்டுக்கோங்க. அதில் மீதி காயெல்லாம் நம்ம போட போகிறோம். இன்றைக்கி நான் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கீரை தண்டோட அந்த தண்டு அதையும் சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தா அந்த புளி கரைச்சலையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது மேலேயே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கோங்க. இப்போ நம்ம கருவாடை ஆட் பண்ணிடலாம். அவங்கவுங்க தேவைக்கேற்ப அவங்கவுங்க விருப்பத்துக்கேற்ப கருவாடை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜ் வந்தவுடனே ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. வீட்லேயே இன்னும் திக்காயிடும்.